ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம தாவேகா தலைவர் வந்து இப்போ பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தாவேகா வந்து நம்ம திட்டுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சொல்கிறதுனாலையாச்சும் கொஞ்சமாச்சும் திருந்துவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு இதாக. ஏன்னா புதுசாக ஒரு கட்சி எப்போயுமே வருது அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு விஷயம் யோசிச்சுக்கங்களேன். ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கிறாங்க, புதுசாக ஒரு ஹோட்டல் ஏதோ வச்சுருக்காங்கன்னா மக்கள் போய் ட்ரை பண்ண பார்ப்பான். இங்கே புதுசாக கடை திறந்துருக்காங்க, ஸோ அந்த கடை எப்படி இருக்கும், டேஸ்ட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, ப்ரைஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லா மக்களுமே போய் ட்ரை பண்ணுவான். சரிங்களா? ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றுமே இல்லைடா, ஆனால் விலையை அவ்வளோ தூக்கி போட்டு வச்சுருக்காங்கடா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் நிறைய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா விஜயை பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே டிவிகேவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதை தவிர்த்துட்டு நம்ம டிவிகேவை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ விஜய் 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 ஸோ இவங்களை மட்டுமா வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 விஷயங்களை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முதலே வீடியோ போட்டிருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் விஜய் வந்து ஒரு பிரச்சாரம் வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கா ஒரு 3 இடத்துக்கு கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறது மாதிரி வந்தார். ஸோ அவர் பிரச்சாரம் பண்ணுறது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே பிரச்சாரம் அப்படின்றது தான் மூலதனம். அதாவது அது மூலயமா தான் மக்களை நீங்கள் இப்போ எப்படி அடையிறீங்கன்றது வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எதுக்காக இத்தனை பேரை கூடவே கூட்டிக்கிட்டு போகணும்? ஏன்னா இவர் வந்து தான் வந்து அந்த டயத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா போயிடணும். இவர் என்னடா நான் ஒரு ஊர்வலம் மாதிரி பசங்களையும் கூட்டுக்கிட்டு அது கூட்டிகிட்டு வரதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே மனசெல்லாம் பதறுது. ஏன்னா ஒரு சைடு இப்படி டைரெக்டாக வர சைடு, இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் போகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது தாவேக்காவோட தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ஒரு பக்கமாக வந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு போகிறவங்களுக்கு வழி விடாமல் இவங்களும் டைரெக்டாக வராங்க. எப்படின்னா இங்கிட்டு விஜய் வராரு, இவங்களும் இப்படியே வராங்க, 2 பேரும் சேர்ந்தாப்பில் வராங்க. முன்னாடி ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ஒரு லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று வந்து அடிபட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? எனக்கு இப்போ வரைக்குமே புரியாத ஒரு விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கடான்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற வெறியில் வச்சு கடிச்சு வச்சுருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் ஜோம்பிகளாட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. தற்கொலைன்னு சொல்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. உண்மையாகவே தற்கொலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாருமே சொல்லலை, குறிப்பாக 1-2 பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து தற்கொலைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தாவேக்கால இருக்கிற நிறைய பேரை பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா ஒரு தலைமை பண்ணக்கூடிய தப்புக்களாக இருக்கட்டும், இவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க, எடுத்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எந்த ஒரு தப்புமே சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வருது, இவங்க பண்ணுறது தப்பு, இதை வந்து இப்படி போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க பேசுகிறாங்க, அவங்கள நான் எந்த ஒரு குறையுமே சொல்லவே இல்லை. பட் இவங்க தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் எதிர்த்தாப்பில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்களா அவங்களையும் இடித்து தள்ளிக்கிட்டு அவங்களையும் இது பண்ணிக்கிட்டு விஜயை பட்டு பார்க்குறேன்ற ஒரு என்னடா செல்ஃபி மோகம் உங்களுக்கு? செல்ஃபி அவர் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துடணும், அவ்வளோதான் என்னோடய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டே இதுதான்ற மாதிரி இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை அவர் கேட்டாரா இப்படி எங்கள் கூட வாங்கன்னு? எனக்கு அதுவும் ஒரு கன்ஃபியூஷன் தாங்க. இவர் வந்து இன்னும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கராராக சொல்லவே மாட்டேங்கிறாரு. என் பின்னாடிலாம் வராதிங்கடா, வந்தீங்கன்னா நாளையிலேருந்து நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொன்னாங்க அப்படின்னா அவன் கொஞ்சமாச்சும் திருந்துவான்ல. இல்லை நீ கொஞ்சம் அடங்கு, நீ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன், மற்றபடி நீ வந்து இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன்றலாம் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்லுது, ஒத்தே வராது. இதெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது. இவன் இப்படி பண்ணுறவங்களா கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் சொல்லணும், நீ இறங்கினா தான் நான் பேசுவேன், இல்லைனா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். என் மேலே மரியாதை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா கேட்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாருங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சொல்லணும்ல, தலைவர் அப்படின்றா என்னது, அவருடைய கையசைவுக்கும் அவருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட்டு நிற்கணும். இவர் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பார்? கேட்குறாங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ இப்படித்தான் சுற்றி அவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணார் விஜய் அவர்கள் வந்து, ஏதாவது ஒரு இடத்துல புதுசாக ஏதாவது ஒன்று சொன்னாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரே டைலாக்கை மறுபடியும் அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இதில் என்ன ஒரு காமெடினா, இவர் மற்றவங்க அதாவது மக்கள்கிட்ட கேட்டு மக்களை சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. யார்? அவங்க தொண்டர்களை. இது 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று அங்கிட்டிருந்து வாய்ஸ் வருது டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இதைத்தானையா எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பொதுக்கூட்டம் போட்டு சொல்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறீங்க, வாகனம் இதில் சொல்கிறீங்க, எல்லாத்துலேயும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கயான்ற லெவலுக்கு தான் நமக்கு யோசிக்க தோணுது. புதுசாக சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. தீய சக்தி திமுகவா, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி உங்களுடைய மாமா மச்சான் நான் உங்களுக்கு வேணுமா? ஐயா, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னா, உங்கள் விஜய் வரணுமா ஓட்டு போடுங்கன்றங்க. அது ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு நான் அதுதான் சொல்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு அடிபாதாளத்தில் கொண்டு போய் தேர்தலை கொண்டு போய், அதாவது என்ன சொல்கிறது, அரசியலை கொண்டு போய் விட்டுரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே எந்த அளவுக்கு தாவேக்காவோட தொண்டர்கள் ரசிகர்களுக்கு அரசியல் புரியலையோ, தாவேக்கா தலைவருக்குமே புரியலைங்க. அவருக்குமே தெரியலை. உண்மையாக சொல்லணும்னா புரியல, தெரியவே இல்லை அவருக்கு. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை நம்ம வாசிச்சுட்டு போகிறோம். அது கிடையாதுங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, வந்து முதல்ல வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போங்க, அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன இது இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதை மனசில் பதிய வைங்க. அவன் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த இடம்பா இப்போ வந்து அவர் வந்து பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்கிலையும் வந்து போட்டிடுறாருன்னா, அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய குறைகள் என்ன, அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். வந்த உடனே நான் சிஎம் ஆயிரோன்னா அது எப்படி முடியுமா? அதனால தான் அவருக்கு தெரியலைன்னு சொல்கிறேன். அரசியலும் தெரியவே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். பெண்கள் போகாதீங்க, முக்கியமாக சொல்கிறேன், பெண்கள் போகாதீங்க, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் போய் அந்த கூட்டத்தில் இன்னொரு அந்த கரூர் சம்பவம் மாதிரி இன்னொன்று திருச்சி சம்பவத்தை பண்ண பார்த்துருக்காங்க. ஆமாங்க, திருச்சி சம்பவம் அந்த மாதிரி தான் பண்ண போனானுங்க. நல்ல வேலை அந்த லெவலுக்கு இது வந்து போகலைன்னு நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணுங்கள்லாம் கதறுதுங்க, ஐயோ அம்மான்னு. ஒரு 4-5 பேர்லாம் மயக்கம் போட்டே விழுந்துட்டானுங்க. எவன் சொன்ன உங்களை போக சொல்லி? வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு உங்களால் முடியலையா? இப்போ இதில் இன்னொரு ஒரு பொண்ணு வீடியோ நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்களை வந்து தப்பான முறையில் வந்து தொட்டானுங்க, தடவுனானுங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சார் நீங்கள் என்ன நினச்சி சார், எனக்கு ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார், சொல்ல போனால் ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம் சார், எங்கே கை வச்சாங்க. என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் தம்பி சித்தி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கெங்க கையை வைக்கக்கூடாது அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதில் வந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய சாலை எங்கள்கிட்ட இல்லைங்க சார். சாலை எங்கே கிடந்துச்சு, எங்களெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். இப்படி வந்தோம், உள்ள இருந்து வெளியில் வரக்கூடிய நாங்கள் செத்து பொழைச்சு தான் சார் நாங்கள் வெளியில் வந்தோம். இது வந்து விஜய் தொண்டர்களுக்கு கிடையாது, விஜய்க்கே மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டானுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை எங்களை வந்து அப்படி தான் பண்ணானுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஒரு சைடும் ஆண்களுக்கு ஒரு சைடும் வச்சுருந்தாங்க. ஆனால் அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சைடில் தான் நின்றுட்டு இருந்தானுங்க. நாங்கள் எத்தனையோ தடவை காவலர்கள்ட்ட கேட்டோம், இது மாதிரி மாற்றி விடுங்க, அவங்கள தங்கள் தள்ளி இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இவங்க கேட்குற மாதிரியே கிடையாது. அதாவது எவன் இங்கிட்டு வந்தானோ அவங்களாம் கேட்கவே கிடையாது, ஃபுல்லாக தள்ளன மேனிக்கு தான் இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே, இதை விட ஒரு அசிங்கம் வேறு ஏதாவது வேணுமாடா சொல்லுங்கள்? எவ்வளவோ பிரச்சனையில் போய் மாட்டின மேனிக்கு தான் இருக்கானுங்க. இப்போ என்னடானா புதுசாக இந்த ஒரு பெண்கள் மேலே ஒரு இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. நான் முதல்ல வந்து இவனுங்களை வந்து நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை வந்து பார்த்தவன் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அசிங்கப்படணும். ஆனால் இன்னொரு விஷயம், அந்த பெண்களுக்கும் சொல்லணும், உங்களுக்கு தேவையாங்க,
உங்களுக்கு தேவையா? நீங்கள் எதுக்கு போகிறீங்க? உங்களை வந்து அது கேட்டாரா? அவர் முன்னாடி பின்னாடி நிற்க வச்சு நம்ம வந்து செல்ஃபி எடுத்தே ஆகணும், அது ஒரு போஸ்டர் போட்டு உங்கள் என்ன சாமி ரூமில் வைக்க போகிறீங்க? உங்களுக்கு அது தேவையா? போய் இந்த மாதிரி நொந்து நூடல்ஸ் ஆகி இதில் வேற நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தளபதியை பார்த்துட்டு செத்துடணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்னன்னு சொல்கிறது? சரி போனில செத்து போனால் சொல்ல முடியும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா நமக்கும் வருத்தமாக தானே இருக்கும். அப்பா அம்மா வந்து சும்மாவா பெற்று போட்டு உங்களை வளர்த்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு கனவில் என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு படிப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், இல்லை ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக போகணும், ஏதோ ஒரு கனவில் யோசித்து உங்களை வளர்த்து விட்டா, நீ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகை பின்னாடி போய் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் அங்கே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அவஸ்தையை பட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த அப்பா அம்மாவாவது அமைதியாக இருப்பாங்களா? அவங்களுக்கு வந்து என்ன தோணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இனிமேலாவது நீங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்கய்யா. இன்னொன்று, இவங்க பண்ணுற, அதாவது இவங்க பிரச்சாரம்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க பிரச்சாரம் பண்ணுறாலோ இல்லை பொதுக்கூட்டம்னாலோ மனசு பதறுதுன்னு அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னென்னா, இவனுங்க கூட்டமாக வர்றானுங்க, ஜோம்பி மாதிரி வர்றானுங்கன்னா பாவங்க, மாத சம்பளம், காவலர்கள், போலீஸு, அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? நீங்கள் இந்த மாதிரி திமுன்னு பண்ணி மேஞ்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க எத்தனை பேர் உங்களை வந்து கட்டுக்கிடுக்குது? அதில் வேறு இந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய காரு வந்து மோதி அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அவர் கால் அது எலும்பு முறிஞ்சு, தேவையா உங்களுக்கு? உங்கள் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறேன். நான் ஒரு சொல்கிறேன், நாம் தமிழர் தான் கூட்டம் போடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க, வாகன பரப்புரை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, போலீஸுக்கு சிரமம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மட்டும் ஏன்டா இப்படியே திரியிறீங்க? எரும மாடு மாதிரி ஓடுறானுங்க. இவங்கள ஒரு பக்கம் இவங்கள கட்டுக்கடங்கா இவங்கள தடுக்கிறதா, இல்லை ஆதவர்ஜனா வண்டி வருதுன்னு அவருக்கு இடம் கொடுக்குறதா? அந்த இதில் பாவம் அவருடைய கால் முறிஞ்சதான் மிச்சம். இப்போ அந்த போலீஸ்க்கு யாரையா உங்களை பதில் சொல்கிறது? நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான். விஜய் வந்துட்டாரு, போயிட்டாரு, நீங்களும் கிளம்பி போயிடுவீங்க. ஆனால் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற அந்த போலீஸுக்கு யார் இது கொடுக்குறது? இதில் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இதெல்லாம் திமுக செஞ்ச சதி, குசு போட்டால் கூட திமுக செஞ்ச சதின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் திமுக செஞ்ச சதி. முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க, இதில் மற்றவங்கள சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் நான் பார்த்தேங்க, இந்த மாதிரி வாகனம் அந்த இதில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, விஜய் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், மேபி அந்த வீடியோ வந்து எனக்கு கிளியராக கிடைக்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அவங்க இவர் விஜய் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. யார் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தால் அந்த கப்புள்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து இறங்கி அவங்கள போய் பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. சரியா? இந்த ஒரு சிச்சுவேஷனை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வேணுக்குனே இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க விழுந்துகிற அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு முன்னாடியும் எந்த வண்டியும் வரல, பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. நார்மலாக சொல்ல போனீங்கன்னா இவனுங்க வண்டி எப்படி வரும் அப்படின்னா, முன்னாடி எவன் நிற்கிறான்னு தெரியாது, பின்னாடி எவன் நிற்கிறான்னு தெரியாது, ஏற்றி விட்டு போயிடுவானுங்க. ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காகவே இவ்வளோ வண்டியை வந்து முன்னாடி வர வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கேப்பை கொண்டு வந்துட்டு ஒரு கேமரா கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் வர்ற மாதிரி இவங்க கரெக்டாக விழுந்தாங்க அப்படின்னா உடனே விஜய் இறங்கி வந்து அவங்கள போய் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. எனக்கு அதில் அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் அங்கே விழுந்திருக்காங்க, இவர் போய் இறங்கி பார்த்துருக்காருன்னா ஓகே தான், நம்ம வந்து அது வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் இவனுங்க அதாவது யோசிச்சு பாருங்களேன், இவங்க இந்த அளவுக்கு பண்ணக்கூடியவங்க இதையும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரையுமே உருவாக்கி விட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக இந்த மாதிரி விஜய் வந்து இப்படிலாம் வராதிங்க, இந்த மாதிரி விழுந்தாங்க அப்படின்னா உடனே போய் பார்த்தாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் வந்து அடிபட்டு, இப்போ ரீசெண்டாக அந்த பையன் இறந்து போனான். அந்த பையன் அடிபட்டு கோமாவில் இருக்கும்போதும் போய் பார்க்க போகல, அதுக்கப்புறமும் பார்க்க போகல. ஆனால் இப்போ ரீசெண்டாக இவங்க விழுந்ததுக்கப்புறம் மட்டும் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன தோணும்?
அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ நீங்கள் பண்ணும்போது அது வேணுக்குனே பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த நாளைக்கு மட்டுமே ஒரு 3 இடத்துல அவர் கீழே இறங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகளை வந்து தேடிக்கிட்டே இருந்தார். டக்குன்னு கீழே இறங்கி வர்றதுக்கான நிறைய இடத்த வந்து பார்த்தாரு. பட் அது கிடைக்கல. டக்குன்னு இந்த இது கிடைக்கவும் இறங்கி கீழே வந்துட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து நான் வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தார்ல, அது நிறைய தப்பாக எழுதி வச்சுருக்காராம். எனக்கு தெரில. ஏன்னா இது என்ன தெரியுமா சொல்லுவீங்க, இதுவும் திமுகவோட சதி. சர்க்கார் படத்தில் ஒரு விஷயம் வரும்ல, அதாவது ராணா சரி வரல, இந்தது சரி வரல, அந்த இது சரி வரலன்னு. இப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் அவங்க கட்டுப்பாடில் தான் முழுக்க இப்போ தமிழ்நாடே இருக்குது. சரி ஓகேப்பா, தப்பு சொல்கிறாங்களா, போய் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கும் இந்த திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறதுன்னு புரியலைங்க. அதுக்கும் அவங்க தான் காரணன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்களுக்கு துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே தாவேக்கா தொண்டர்களுக்கு முழுக்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர், என் ஃப்ரெண்டே நிறைய பேர் இருக்காங்க, தாவேக்காவில் நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு வாய்ப்பு, அதாவது வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்காம எந்தெந்த கட்சியிலேருந்தோ வெளியே வந்த, அதாவது போடா நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பினவனுங்களை பிடிச்சி வேட்பாளராக போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக உழைச்சி போஸ்டர் ஒட்டி எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கலை. ஆனால் எந்த கட்சியிலேருந்தோ வந்தவங்களை வந்து நீங்கள் வந்து வேட்பாளராக போட்டிங்கன்னா அவனுக்கு மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம உழைக்கிறோம், நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறேன், எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. இவங்க என்னடானா பக்கத்து இதுலேருந்து வர்றாங்க, வந்த உடனே சீட்டை வாங்கிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி யோசிக்க மாட்டானா சொல்லுங்கள். அதுலேயும் இவங்க பிடிச்சி போட்டிருக்கிற அந்த ஒரு வேட்பாளர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரத்தன முத்துக்களாக, ஒரு கஞ்சா விற்கிறவன், இன்னொன்று பொண்ணுங்களை தப்பாக பேசினவன், இந்த மாதிரி பல பேரை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. என்னங்க உங்களோட இது? நல்லா, அதாவது படித்தவன் எவனுமே கிடையாது அவங்க தாவேக்கல. எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தவங்களை போட்டிருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி ஆளுகளை போடணும்னு என்ன இது? இப்போ கஞ்சா விற்கிறவனு போட்டிங்க அப்படின்னா அவன் சப்போஸ் ஜெயிச்சானா என்ன ஆகும்? அவ்வளோதான், அதே கல்ச்சரை தான் கொண்டு வந்து விட்ருவாங்க. இப்போ இந்த தப்பாக பேசினவன் நாளைக்கு வேறு என்னென்னலாம் பண்ணுவான்? பொண்ணுங்களை தப்பாக பேசினவன் வேறு என்னென்னலாம் பண்ணுவான்? கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டியது இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு வந்தாமா புடி, ஏன்னா இவங்கள்ட்ட ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக போடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வந்தவனுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துட்டு தொண்டர்களுக்கு அல்வா தான், முடிஞ்சு போச்சு, வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் உனக்கு பொங்கல் தான் அப்படின்னு சொல்லி பொங்க வச்சு விட்டார். வேறு ஒன்றுமே பண்ணலைங்க. வேறு என்னங்க பண்ணார்? அவ்வளோதாங்க. இதுதாங்க எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேரை பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் தான் இந்த ஒரு இது. வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணக்கூடிய தப்புக்களையுமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பேசாமல் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு எதுவும் பேசணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.